ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் பண்ணி டேப்லெட்லாம் சாப்பிட்டதில் ரொம்ப த்ரோட்டெல்லாம் வந்து புண்ணாயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் பால் காய்ச்சி குடிக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஒரு பெரிய சைஸ் தேங்காய் நல்லா திருவி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுக்கு தட்டி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் மிளகும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தேங்காய் பால் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் கிளாத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு வெள்ளத்தை நல்லா சீவிட்டு பாத்திரத்தில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். கம்பிப்பதம் வர தேவையெல்லாம் இல்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் அடுப்பில் வச்சுட்டு இந்த வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா திரிஞ்சிரும். ஸோ ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா சூடானால் போதும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஈஸியாக சர்வ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் தேங்காய் பால். ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப